பெங்களூருவில் வரலாறு காணாத குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்ன? அதை சமாளிக்க காங்கிரஸ் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? பெங்களூரு நகர்ல குறிப்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் டேங்கர் லாரிகள் மூலமாக விலைக்கு தண்ணீரை வாங்கி பயன்படுத்தும் சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பெங்களூரு நகர்ல நிலத்தடி நீர் கடுமையான கீழ் மட்டத்திற்கு சென்ற காரணத்தினால் எந்த போர்லையும் அதிகப்படியான தண்ணீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவிரி தண்ணீரும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சுமார் 30% வீடுகளுக்கு தற்பொழுது வரை காவிரி நீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாகவும் பற்றாக்குறை எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் அனைவரும் தண்ணீர் டேங்கர் லாரிகள் பின்னால் சென்று விலைக்கு தண்ணீரை வாங்கி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி டேங்கர் லாரிகள் தண்ணீர் விற்பனை விலையை அதிகப்படுத்தி இருக்காங்க. ஒரு சில இடத்துல 1000 ரூபாய் என்றால் ஒரு சில இடங்கள்ல 2000, 3000 ரூபாய் வரைக்கும் டேங்கர் லாரிகள் தண்ணீரை விற்று வருகிறார்கள். இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்காக கர்நாடக அரசு ஒரு புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு மாநகராட்சி மற்றும் பெங்களூர் குடிநீர் வாரியம் ஆகிய இருவரும் இணைந்து பெங்களூர் நகர்ல உள்ள டேங்கர் லாரிகள் அனைத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து இலவசமாக வீடுகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை அதிகாரப்பூர்வமாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதியும் உடனடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு அங்கமாக வரும் திங்கட்கிழமை குடிநீர் டேங்கர் லாரிகள் உரிமையாளர்கள் அனைவரிடமும் பெங்களூர் மாநகராட்சி அவசரமாக ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரும் 7ஆம் தேதிக்குள்ள இந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அனைவரும் பெங்களூரு மாநகராட்சியில் தங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிவு செய்து கொண்டவர்கள் மூலமாக இலவசமாக பொதுமக்களுக்கு டேங்கர் லாரி மூலமாக தண்ணீர் சப்ளை செய்ய புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் டேங்கர் லாரிகள் அனைவரும் கர்நாடக அரசு பெங்களூர் மாநகராட்சியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தற்பொழுது உள்ள கடுமையான வறட்சி, அதாவது தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.